கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான திருச்சபையாரே, இந்த நாளிலும் கூட சூழ்நிலை நிமித்தமாக நாம் வீடுகளிலே இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நம்மளை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு ஒரு புதிய நாட்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த புதிய நாட்களிலும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியமானது. தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இது என்னால் உண்டானதல்ல, அவருடைய ஈவு. ஆப்பிரியமானவர்களே, இரவெல்லாம் பாதுகாத்து ஒரு புதிய நாளை தந்து இந்த புதிய நாளிலும் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதத்திலிருந்து ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் ஒன்றுக்கொன்று எதிரடியானதாக இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அருமையான திருச்சபையாரே, சில வேளைகளிலே சில நேரங்களிலே நாம் எதை நினைக்கிறோமோ, நாம் எதை யோசிக்கிறோமோ, நாம் என்ன திட்டமிடுகிறோமோ, அந்த திட்டத்துக்கு நேராய், அந்த யோசனைக்கு நேராய், அந்த விருப்பத்துக்கு நேராய் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் சபையார் நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நன்மையை செய்ய போவதாக வாக்கு பண்ணுகிறார். ஒரு தரிசனத்தை தருகிறார் என்று நாம் வைத்துக் கொள்ளுவோம். ஒவ்வொரு மாதம் பேசுகிறார், ஒவ்வொரு வாரமும் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். வேதத்தை வாசிக்கும் போது பேசுகிறார், ஜபத்தில் இருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெறும்போது அவருடைய வார்த்தைகள் நம்மளை உற்சாகம் அடைய செய்கிறது, நம்பிக்கையை அடைய செய்கிறது. அவருடைய வார்த்தை மூலமாக ஏராளமான நன்மைகளை நாம் கடந்த நாட்களிலே நாம் பெற்று அனுபவித்து அநேகருக்கு முன்பாக நாம் சாட்சி சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பதே ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைதான், செய்த தயவுதான். ஆண்டவர் நம்மளை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணும் போதெல்லாம் நாம் அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து மிகுந்த உற்சாகம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். அது நமக்கு பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் முன்னேற்றமான காரியங்களையே நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், என்னை உயர்ந்த இடத்துல வைப்பார், எனக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார், என் தொழிலை ஆசீர்வதிப்பார், பிசினஸ் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் மேல், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து நாம் விசுவாசத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை அநேக முறை பெருக்கிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களிலே எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி, எதிர்பார்த்த ஒரு உயர்வு இல்லாதபடி, எதிர்பார்த்தது நடக்காதபடி பின்னோக்கி செல்லும் போது, சில இழப்புகளை சந்திக்கும் போது மனநிலை ஒரு மாதிரியாக சஞ்சலங்கள் நிறைந்ததாக இருதயம் மாறிவிடுகிறது. நல்லது நடக்க போகிறது, நான் நன்றாக எடுக்க போகிறேன், ஆனால் நடக்க போறதுனால் தோல்வியாக இருக்கிறது, நான் விரும்பினபடியிலே ஆண்டவருடைய வார்த்தைப்படி இன்றைக்கு என் வாழ்க்கை இல்லையே என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் மனம் அங்கலாய்த்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்தது உண்மை என்றால் உங்கள் பார்வையில நீங்கள் வீழ்ச்சியாக இருப்பது போல தெரிந்தாலும், நீங்கள் கீழாக இருப்பது போல தெரிந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் சில தடைகள், சில தாமதங்கள் ஏற்படுகிறது போல உங்க வாழ்க்கையில் இருந்தாலும், தேவன் சொன்னதை நிறைவேற்றும்படியாகவே உங்களோடு கொண்டிருந்து உங்களை முன்னேற்றத்தின் பாதையிலே ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சில சூழ்நிலைகளை கண்டு
நான் இப்படிதான் இருந்து விடுவேனா, என்னுடைய வாழ்க்கை இதுதானவா என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்க கூடாது, நீங்கள் திட்டமிடக்கூடாது. ஏனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவு உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் சில சூழ்நிலைகளை கண்டு சில சம்பவங்களை நாம் பார்த்து இப்படிதான் என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வந்தாலுமே, ஆனால் ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், அவருடைய வாக்கு தத்தத்தில் இருக்கிற நன்மைகள் மிக பெரியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாகவே ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். உண்மையாகவே நீங்கள் பின்னோக்கி இல்ல, நீங்கள் இறந்து போனவர்களாக இல்ல, நீங்கள் தடைப்பட்டு நின்று போனவர்களாக இல்ல, நீங்கள் முன்னேக்கித்தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னேற்றத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை முன்னேற்றத்தின் பாதையில் தான் அவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஒருவேளை உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானதாக இருந்தாலும், உங்களை வேதனைப்படுத்துவதாக இருந்தாலும், உயர்விலே இல்லாதது போல இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறபடினாலே இந்த நிலையிலும் இருந்து அவர் உங்களுக்கு வாக்குத்த பண்ணின வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக அவர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு இப்படியாக நாம் பார்க்க முடியும். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது பாருங்கள், நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின் படியையும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. பாருங்கள், நாம் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து வேதத்தில் நாம் அநேகவற்றை அறிந்திருக்கிறோம். அநேகர் சொல்லுகிற சாட்சியின் மூலமாக, அநேக தேவ மனிதர்கள் மூலமாக நாம் கேட்கப்படுகிற சில காரியங்கள் நிமித்தமாக நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நம் தேவனுக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை, அவரை தவிர வேற தேவனும் இல்லை. ஏனென்றால் அவர் பயங்கரமான, வித்தியாசமான, அதிசயமான, ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் தெரிந்து கொண்டிருக்கும் போது, அவர் அழைத்திருக்கும் போது, அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கும் போது, அவர் அபிஷேகித்திருக்கும் போது, ஒரு திட்டத்தை நம் மேல் வைத்திருக்கும் போது, உங்கள் மேல் வைத்திருக்கும் போது, என் மேல் வைத்திருக்கும் போது அதை நிறைவேற்றும்படியான பெரிய தேவனாய் அவர் இருக்கிறார். சொல்லியும் செய்யாமல் இருப்பதற்கு அவர் மனிதர்ல, அவர் தேவன். ஆகவே அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பார்த்தால் நாம் அநேகவற்றை நம் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின் படியும் தேவனுக்கு நிகரானவர் இல்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நிகரானவர் இல்லை. ஆகவே கர்த்தருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, பாருங்கள், தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு உயர்ந்த, ஒரு மேன்மையை குறித்ததான தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் தந்தார். அருமையான பிரியமானவர்களே, தாவீது அவர் பாட்டுக்கு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சாமுவேல் இடத்திலே ஆண்டவர் பேசி, தாவீதை ஈசாய் புத்தகங்கள் ஒருவரை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தைல குப்பையில எண்ணெயை நிரப்பிக் கொண்டு அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு போய் அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று தாவீதுக்கு நேராய் சாமுவேலை கர்த்தர் நடத்துகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீதுக்கு நடந்த காரியங்களை பாருங்கள், தொடர்ந்து வீழ்ச்சிகள். ஆனால் சிம்மாசனத்திலே அமரும்படியான ஒரு தரிசனம், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கும்படியான ஒரு அழைப்பு. ஆனால் அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்துக்கும் வித்தியாசமானதாக இருக்கிறது, வேறு விதமானதாக இருக்கிறது. தோல்வியின் மேல தோல்வி, நிம்மதியா கொஞ்ச நேரம் கண்ணு மூடி தூங்க முடியாத ஒரு நிலை, காட்டுல அலைந்து திரிகிற நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில தாவீது நடக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் தரிசனம் பொய்யாகவில்லை, அபிஷேகம் பயனற்று போகவில்லை. தாவீதுக்கு ஏற்பட்ட பின்னேற்றம் எல்லாமே தேவனுடைய பார்வையிலே முன்னேற்றத்துக்கான
அழிந்து திருந்தாலும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய அழைப்பு உறுதியாக்கப்பட்டது. சிங்காசனத்திலே தாவீதை ஆண்டவர் அமர பண்ணினார், உயர்த்தினார். சத்துருக்களுக்கு முன்பாக அவரை உயர்த்தி வைத்தார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, பாருங்கள், சவுல் பகைக்கிறார் தாவீதை. சவுல் பகைக்கிறார். ஒரு தாவீது மற்றும் அந்த கோலியாத்து அங்கு வந்து நிற்கும் போது அந்த இடத்துல தாவீது போய் நிற்கவில்லை என்றால், தாவீது கோலியாத்தை அந்த இடத்துல வீழ்த்தவில்லை என்றால், அன்றைக்கு சவுலும் சவுளுடைய ராணுவங்களும் இஸ்ரவேலர்களும் என்ன ஆயிருப்பார் என்று தெரியவில்லை. ஆனால் தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் சவுல் தாவீது செய்ததை நேரடியாக பார்த்த சவுல் தாவீதை பகைக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அரண்மனையில் இருந்த நாட்களிலே அரண்மனை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி போகிற ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு உண்டாகிறது. அவரோடு போயிருந்த 400 பிரெண்ட்ஸுகளும் கைவிடப்பட்ட ஒரு நிலை, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலை, தாவீது தனியா இருக்கிற நிலை, அரண்மனை விட்டு ஓடி போகிற நிலை, சவுலால பகைக்கப்படுகிற ஒரு நிலை. மனிதனுடைய பார்வையில பார்க்கும் போது, மனிதனுடைய புத்தியில பார்க்கும் போது தாவீதுக்கு அடியின் மேல அடி, வீழ்ச்சியின் மேல வீழ்ச்சி. ஆனால் தேவன் தாம் சொன்னபடியே தாவீதுக்கு மேன்மையை வருவித்தார். மேன்மைக்கு நேராக தாவீதை ஆண்டவர் நடத்தினார். ஒரு காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது கடந்து சென்றிருந்தாலும், ஆனால் தேவன் இதை எல்லாவற்றையுமே தாவீதுக்கு மேன்மையாக பெருக்க பண்ணினார். பிரியமானவர்களே, தேவன் தாவீதுக்காக செயல்பட்டார். தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில் வைத்திருந்த திட்டத்திற்காக, அழைப்பிற்காக, தேவன் தாவீதுக்குள் வைத்திருந்த அபிஷேகத்திற்காக தேவன் தாவீதோடு இருந்து செயல்பட்டு கொண்டேதான் இருந்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் அநேக வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறனே, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறனே, அழைப்பை பெற்றிருக்கிறனே, ஆண்டவர் ஏராளமான முறை என்னோடு கூட பேசி இருக்கிறாரே. ஆனால் இன்றைக்கு நான் அடிமேல அடி விழுகிறது, வீழ்ச்சி சந்திக்கிறேன், அநேகவற்றை இழந்து போயிருக்கிறேன். ஏன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு புரியாதவர்களாக புலம்புகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் நினைவு அவருடைய நினைவு அல்ல, உன்னுடைய வழி அவருடைய வழி அல்ல. அவருடைய வழி மேன்மையான வழி, உயர்வான வழி, சிறப்பான வழி, சிறந்திருக்கும்படியான வழி, உங்களை உயர்த்தும்படியான வழி, உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே பெருக பண்ணும்படியான வழியை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும் ஒன்றல்ல, நம்முடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் ஒன்றல்ல. தேவன் உண்மையுள்ளவர். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக உங்களுக்காக சிந்தின கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு நம்பும்படியாக வார்த்தையை கொடுத்து விட்டு அவர் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டார். அவர் நமக்கு மேன்மையான காரியங்களை காண்பித்து விட்டு அவர் நம்மை தாழ்மையிலே வைத்திருக்க மாட்டார். பிரியமானவர்களே, அவர் நடந்து செல்லுகிற பாதையை நாம் புரிந்து கொள்வது சில நேரங்களிலே கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு படுங்கள், விசுவாசத்துக்கு உரியவர்களாக இருங்கள். வெற்றிகளுக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு கூட தாவீதை போல சில பிரச்சனைகள், சில அழைத்து தெரிகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலுமே ஆண்டவர் உங்களை வெற்றியை காண செய்யும்படியாக ஒரு அவருடைய பாதையிலே, ராஜ பாதையிலே உங்களை நடத்தி செல்லுகிறார். ஆமென் சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. தோல்வி மேல தோல்வி வருவது போல உங்களுக்கு இருக்கலாம். சிலர் இந்த காரியத்தை பயன்படுத்தி சில விஷயங்களை உங்களை கொண்டு நிறைவேற்றலாம் என்று சொல்லி சில திட்டங்களை எல்லாம், ஆனால் நீங்கள் அதற்கு செவி கொடுக்காதபடி இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வறுமையை தனக்கு சாதாரணமாக பயன்படுத்திக் கொள்ளும்படியாக, அவருடைய விருப்பங்களை உங்களை கொண்டு நிறைவேற்றும்படியாக சிலர் உங்களை தேடி வரலாம், சில திட்டங்களோடு கூட வரலாம். ஆனால் அது எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி இருங்கள். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், தேவன் அபிஷேகித்திருக்கிறார், தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அவரே உங்கள் கூட இருந்து உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் உங்களை உயர்வுக்கு நேராக வெற்றியை நீங்கள் காணும்படியாக
காணும்படியாக, செழிப்பை நீங்கள் காணும்படியாக, உயர்வை நீங்கள் காணும்படியாக, பெருக்கத்தை நீங்கள் காணும்படியாக, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில தாழ்வுகள், சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், தேவனுடைய உயர்வு வரும்போது வாழ்க்கையில வரலாம். ஆனால் அவைகள் அவர் நியமித்திருக்கிற நன்மையான தரிசனத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்ல முடியும். பிரியமானவர்களே, ஆம், சங்கீதம் 71வது அதிகாரம் 20-21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 71வது அதிகாரம் 20-21வது வசனம் பாருங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் காணும்படியாக செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அருமையான கிறிஸ்துவு பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும், இன்றைக்கு பாதாளத்தில் இருக்கிறது போல இருந்தாலும், கடன் என்கிற பாதாளத்தில் நீங்கள் இருக்கிறது போல இன்றைக்கு இருந்தாலும், வியாதி என்கிற பாதாளத்தில் இன்றைக்கு நீங்கள் கிடக்கிறது போல இருந்தாலும், பற்றாக்குறை என்கிற பாதாளத்தில் நீங்கள் இருக்கிறபடி இருந்தாலும், அல்லது தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டது போல இன்றைக்கு சிங்கக்கெபியிலே நீங்கள் இருப்பது போல இருந்தாலும், அக்கினி சூளையிலே கிடப்பது போல நீங்கள் இருந்தாலும், அங்கிருந்து ஏற பண்ணும்படியாக, அங்கிருந்து உங்களை தப்புவிக்கும்படியாக, அங்கிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இன்றைக்கு சில தடுமாற்றத்தின் காரியத்தில் நீங்கள் நடக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பீங்க, இந்த காரியத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுவீங்க, இந்த இடத்திலிருந்து என்னை நீங்கள் உயர்த்தி வைப்பீங்க, இந்த பிரச்சனை என்னை விடுதலையாக்குவீங்க, இந்த வியாதி என்னை சுகமாக்குவீங்க, இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கட்டுவீங்க. ஆண்டவரே, இந்த தோல்வியின் மத்தியில் இருக்கிற எனக்கு நீர் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட நீங்கள் பேசுங்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், 21வது வசனம், சங்கீதம் 71-21வது வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே, என் மேன்மையை நீ பெருக பண்ணுவீர். அல்லேலூயா. அப்படின்னா முன்னிலும் பெரிய காரியங்களை நீர் எனக்கு செய்ய உதவும். ஏற்கனவே ஏராளமான ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். தாவீதுக்கு பதில் தந்தார். ஆனால் இந்த இடத்துல தாவீது இப்படியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே, முன் இருந்ததை காட்டிலும் நான் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எனக்கு உதவும் ஆண்டவரே, எனக்கு ஆறுதலா இரும் ஆண்டவரே, தொல்லைகள், தீய காரியங்கள் எல்லாவற்றும் என்னை மீட்டு என்னை உயிரோடு வைத்து ஆழத்திலே மூழ்கி இருந்த என்னை தொல்லைகள் இருந்து என்னை தூக்கி நிறுத்துவீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், 71வது சங்கீதம் 20வது வசனத்திற்கு, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்து என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். அப்படி என்றால் எனக்கு இருக்கிற எல்லா ஆழத்திலிருந்து, எல்லா தொல்லைகளிலிருந்து என்னை தூக்கி நிறுத்துவீர். அல்லேலூயா. அருமையான திருச்சபையாரே, எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார், தூக்கி எடுப்பார், உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, மேன்மைக்கான வாக்கு தத்தங்களை கொடுத்து விட்டு ஆண்டவர் உங்களை தாழ்மையில வைத்திருக்க மாட்டார், பற்றாக்குறையில வைத்திருக்க மாட்டார்,
வியாதியில வைத்திருக்க மாட்டார், சுகத்தில வைத்திருப்பார், ஆசீர்வாதத்தில் வைத்திருப்பார், செல்வ பெருக்கில வைத்திருப்பார். தேவன் தன்னுடைய கருத்தை பாதுகாப்பிலே உங்களை வைத்திருப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள். அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உயர்வுக்கான வாக்கு தத்தம், சுகத்துக்கான வாக்கு தத்தம், பெருக்கத்துக்கான வாக்கு தத்தம், ஆசீர்வாதத்துக்கான வாக்கு தத்தம், அற்புத அடையாளங்களுக்கான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் மேன்மையை காண்பித்து விட்டு நம்பும்படியான வார்த்தைகளை கொடுத்து விட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் உங்களுக்காக, உங்களோடு கொடுத்து உங்க வாழ்க்கைக்காக, திருச்சபைக்காக, உங்க ஊழியத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய பொருளாதாரத்துக்காக, உங்களுடைய உயர்வுக்காக ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் அனைத்து காடுகளிலே மேடுகளிலும் அலைந்து தெரிந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிகிற ஒரு வாழ்வு இருந்தாலுமே தேவன் சொன்னபடியே தாவீதை அரண்மனைக்குள் கொண்டு போகும்படியாக, அரண்மனையில் இருக்கிற அந்த ராஜரீக சிங்காசனத்தில் அமர பண்ணும்படியாக ஆண்டவர் தாவீதுக்காக செயல்பட்டு கொண்டிருந்தார். அதே போல உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை தந்திருக்கிறார். அந்த உயரத்திலே கொண்டு போய் வைக்கும்படியாக, அந்த மேன்மையிலே கொண்டு போய் உங்களை வைக்கும்படியாக, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை சுகமாக்கும்படியாக, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும்படியாக ஆண்டவர் தாவீதோடு இருந்து செயல்பட்டது போல உங்களோடு கூட இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து ஆண்டவர் உங்களுக்காக செய்த எல்லாவற்றையும் நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றிலுமே உங்களை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 24, 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 24, 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அது நிலவரப்பட்டிருப்பதாக, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் உம்முடைய அடியேனாகிய தாவீது வீடு உமக்கு முன்பாக திடமானதாது என்றும் சொல்லப்படுவதனால் உமது நாமம் என்றைக்கு மகிமைப்பட கடவுள் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், தாவீதுடைய வீடு உமக்கு முன்பாக திடமானது என்று சொல்லப்படுவதனால். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக பாருங்கள், ஒரு காலத்துல காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து திரிந்து சத்துருகள் பெருகி இருந்து ஒளிந்து கொண்டிருந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திட்டமிட்டது ஒன்றும் நிறைவேறாமல் போகவில்லை. அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நம்பிக்கைக்கு அவர் உரியவர் என்பதை காலம் பதில் சொல்லும். அவரை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள், அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவரை நம்பி இருக்கும் போது உங்களுடைய குடும்பம் திடமா இருக்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலுமே உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். 27வது வசனத்தை பாருங்கள். இப்போது உம்முடைய அடியேனின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்து அருளினீர். கர்த்தராகிய தேவரே அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க தாவீதுக்கு. சொல்லுகிறார், உம்முடைய அடியேனின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்து அருளினீர். அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லப்பட்டது, கர்த்தாவே எனக்கு குடும்பத்தை அதாவது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டேன். வாக்கு தத்தம் அளவிற்கு நீர் என் மேல் இரக்கமா இருந்தீர். அப்படி என்றால் நீர் எனக்கு நேராய் அனுப்பின உடைய வார்த்தை எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக என் மேல் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருந்து, அடுத்தபடியா கர்த்தாவே நீரே எனது குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டதால் எனது குடும்பம் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசமாக அறிக்கையிடுங்கள். பாருங்கள், உங்களுடைய அடியேனின் வீடு என்றைக்கும் முன்பாக ஆசீர்வதி
இருக்கும்படி பாருங்க, உமது அடியேனின் வீடு என்றைக்கு மூக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்து அருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். பிரியமானவர்களே, திருச்சபையாரை ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களிலே ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறபடி என்றென்றைக்கு நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. உங்கள் கணவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருப்பார். உங்கள் பிள்ளைகள் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். குடும்பமாய் ஆண்டவரை தேடுகிறீர்கள், குடும்பமாய் தேவனை கனப்படுத்துகிறீர்கள், குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறீர்கள், குடும்பமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், குடும்பமாய் கர்த்தருக்கு பயபக்தியோடு கூட இருக்கிறீர்கள், அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களாக இருக்கிறீர்கள், அவருடைய நினைவின் வழியிலே, அவருடைய வழியிலே நீங்களும் நான் நடக்கும் போது அருமையான பிரியமானவர்களே, நீங்க என்றென்றைக்குமே ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம எப்பயும் ஆசீர்வாதமா தான் இருப்போம். நம்முடைய திருச்சபை எப்பொழுது ஆசீர்வாதமா தான் இருக்கும். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் அவருக்கு முன்பாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே எப்பொழுதுமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனிடத்தில் இந்த அழைப்பை பெற்ற, அபிஷேகத்தை பெற்ற, வாக்குத்தத்தத்தை பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, தேவரே உமக்கு முன்பாக இருக்கும்படியாக என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததியும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே என்றென்றைக்கு நானும் என்னுடைய திருச்சபையும் என்னுடைய குடும்பமும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், விசுவாசமாக சொல்லுங்கள். தாவீது சொல்லுகிறார், உமக்கு முன்பாக இருக்கும்படி நீர் ஆசீர்வாதத்தை அருளினீர். அப்படின்னா நாங்க எப்பொழுதுமே உமக்கு முன்பாக நன்றாக இருக்கும்படி, செழிப்பாக இருக்கும்படி, ஆரோக்கியமாக இருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, மதிப்போடு இருக்கும்படி, கனத்துக்குரியவர்களாக இருக்கும்படி நீங்க ஆசீர்வதித்து அருளினீங்க. ஆகவே எப்பொழுதுமே நாங்க ஆசீர்வாதமா தான் இருப்போம் என்று தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருக்கு முன்பாக நீங்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளி இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு அருளி இருக்கிறார். உங்கள் தொழிலுக்கு, உங்க பிசினஸுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அருளி இருக்கிறார். ஆகவே நீங்க எப்பொழுதுமே ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. திருச்சபை எப்பொழுதும் ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஊழியம் எப்பொழுதும் ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுமே. ஏனென்றால் ஆசீர்வதித்தது கர்த்தர், வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீர்கள். 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். 1 நாளாகமம் 14வது வசனம் 17வது வசனம் பாருங்க. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலே பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வரப்பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு இருக்கும்போது, தேவனுடைய நினைவில் இருக்கும்போது, தேவனுடைய வழியில நீங்க இருக்கும்போது, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது தாவீதுடைய கீர்த்தி சகல தேசத்திலும் பிரசித்தமாயிற்று. அப்படின்னா தாவீது அனைத்து நாடுகளிலும் பிரபலமாக்கப்பட்டான். பிரபலமானவனாக தாவீது ஆண்டவர் மாற்றினார். மாபெரும் கீர்த்தியை, புகழ்ச்சியை தாவீதுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, தாவீது கீர்த்தி சகல தேசங்களிலே பிரசித்தமாக்கி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மீது வர பண்ணினார்.
ஆண்டவருடைய வழிநடத்தல் பார்த்தீங்களா? ஒரு காலத்துல தாவீது பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு காலத்துல தாவீது காடு மேடெல்லாம் மலைகள் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருடைய அழைப்பை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, அபிஷேகத்தை உறுதிப்படுத்தும் போது தாவீது எல்லா தேசங்களிலும் பிரபலமானவனாக உயர்த்தி பேசப்படுகிற ஒரு ராஜாவாக தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, ஒரு காலத்துல உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த தாவீதை பார்த்து மற்றவர்களெல்லாம் பயப்படும்படியாய் ஆண்டவர் தாவீதை உயர்த்தி வைத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் எந்த முடிவுக்கு வராதீர்கள். உங்கள் முடிவு கர்த்தருடைய கையில் இருக்கிறது. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக புதிய கதவுகளை, புதிய வழிகளை அவர் திறப்பார். அவர் உங்களை நடத்துவார். எல்லா அவப்பெயரையும் ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு சாதாரண நிலையில நெருக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களை அழைத்து எல்லா ஒடுக்கத்துக்கு விலக்கி உங்களை விசாலத்தில் வைக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்கள், இது சொல்லப்படுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அல்லேலூயா. பாருங்கள், சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார் நீதிமொழிகளிலே, தாழ்மைக்கும் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு, ஆண்டவருடைய பிரசங்கங்களை கேட்டு அல்லது வேதத்திலே படித்து சில காரியங்களை ஆண்டவரை குறித்து தெரிந்து கொண்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதற்கு நாம் தாழ்ந்து போய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் நம்மளை தாழ்த்தி அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் கடைபிடித்து அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பயப்படுதல் வரும் பலன் வரும். நீங்கள் பலனை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி, ஐஸ்வர்யத்தை தேடி, உயர்வை தேடி, பெருக்கத்தை தேடி நீங்கள் எங்கும் அலைய தேவையில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் போதும், கர்த்தருக்கு பயந்திருந்தால் போதும், ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கைக்கொண்டு அதன்படி நடந்தால் போதும். அதனால் வருகிற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் ஒரு சிலர் ஆண்டவருடைய பிரசங்கங்களை கேட்பார்கள். ஆனால் அது வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல, பாறை மேலே விதைக்கப்பட்டது போல, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டது போல அது மறந்து போய்விடும். ஆனால் ஒரு சிலர் ஆண்டவருடைய வார்த்தையை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவருடைய இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சுமந்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அவர் வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே போவார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்களாக, கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டவர்களாக, பொருளாதார ஆசீர்வாதத்தில் பெருகினவர்களாக, தேவனுடைய திருச்சபையில தேவனுடைய நாம மகிமைக்கின்ற உயிருள்ள சாட்சியாய் வாழ்வார்கள். எப்படி தெரியுங்களா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கிறது? தாழ்மை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரரை கொண்டு போதிக்கும் போது, வேதத்தை படிக்கும் போது, வேதத்திலிருந்து நமக்கு போதிக்கும் போது அதை நாம் வாழ்க்கையில கை கொண்டு கடைபிடித்து அதற்கு ஏற்றபடி நாம் மாறிக்கொள்வதுதான் தாழ்மை. ஆண்டவர் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் தாழ்மை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நாம் இருப்பதுதான் தேவனுக்கு முன்பாக தாழ்மை. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம். அல்லேலூயா. உங்களுக்கு செல்வமும், உங்களுக்கு மதிப்பு, உண்மையாகவே செழிப்பாய் வாழுகிற ஒரு வாழ்வையும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழி, தேவனுடைய வழி மேன்மை கொண்டு வருகிற வழி, தேவனுடைய வழி உயர்வை கொண்டு வருகிற வழி, தேவனுடைய வழி பெருக்கத்தை கொண்டு வருகிற வழி, தேவனுடைய வழி தருத்தரத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை செழிப்பை
உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிற வழி தேவனுடைய வழி. வியாதியை நீக்கி உங்கள் வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வருகிற வழி. பிரியமானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருங்கள். சில துன்பங்கள் வழியாய் நீங்கள் நடக்கும் போது, சில தடைகள் வழியாய் நீங்கள் நடக்கும் போது, சில நெருக்கத்தில் நீங்கள் இருக்கும் போது, உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் பெருகி இருக்கும் போது, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக, தேவனுடைய வார்த்தை மேல் விசுவாசம் உள்ளவர்களாக, தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தி அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நீங்கள் வாழுங்கள். அதனால உங்களுக்கு பலனும், அதனால் உங்களுக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யம் வரும், மகிமை வரும். எல்லாருக்கும் முன்பாக கனப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய், உங்கள் குடும்பம் குழப்பம் இல்லாதபடி, சண்டை சச்சரவுகள் இல்லாதபடி, பற்றாக்குறை இல்லாதபடி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தேவனுடைய வழியிலே நீங்கள் நடக்க பழகிக் கொள்ளுங்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகிக் கொள்ளுங்கள். தாவீது உயர்த்தினது போல தாவீதுக்கு மேன்மை காண்பித்தார், மேன்மை குறித்து சொன்னார். ஆனால் அதற்கு இடையில சில சூழ்நிலைகள் இதற்கு எதிராக இருந்தாலுமே தேவன் சொன்னதை தாவீதுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவது போல உங்களுக்காக சொல்லப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். குடும்பத்தில் நிறைவேற்றுவார், திருச்சபையில நிறைவேற்றுவார், ஊழியங்களில் நிறைவேற்றுவார், தொழில் பிசினஸ்ல நிறைவேற்றுவார். நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள், தாழ்மையாக இருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். செல்வத்தையும் கனத்தையும் ஜீவனையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்து நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சொல்லிருக்கிறோம். தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே, அன்பு பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ தேவனே, நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நேராய் புறப்பட்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பாவை சொல்லிருக்கிறோம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழி என் வழி அல்ல என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு ஏராளமான காரியங்களை எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, தாவீதுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்தை என்றென்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆசீர்வாதத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு கூட இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உடைய குடும்பம், உடைய பிள்ளைகள், உடைய பெற்றோர்கள், ஆண்டவருடைய கணவன் மனைவி உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. தொழில், வேலை, வியாபாரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம், சொத்திருக்கிறோம் ஐயா. பாதாளங்களிலிருந்து நீர் ஏற பண்ணுவீர் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, இன்றைக்கு எவ்வளவு பெரிய பாதாளமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு யார் யார் அனுபவிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் உடைய வல்லமை வெளிப்படுத்த மாட்டவரே, அங்கிருந்து ஏற பண்ண மாட்டவரே. ஆண்டவரே, நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தருவீராக. உச்சம் தலை முதல் உள்ளம் காலவரே உங்களை பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஐயா. யாரெல்லாம் இந்த நாட்கள் வியாதியில பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. உடைய ஆணி பாய்ந்த தழும்புலக்காரன் இயேசுவே, இப்பொழுது ஒரு மேல் வைக்கப்படுவதாக, உடைய சிரசின் மேல் வைக்கப்படுவதாக, உடைய வல்லமை உடைய சரீரத்தில் பாய்ந்து செல்வதாக. எல்லா கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள், கல்லீரல், கணையம், நுரையீரல், ஆண்டவரே, சிறுகுடல், பெருங்குடல், ஆண்டவரே, மூளை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியிலிருந்து உங்களை சுகமாக்கும் ஆண்டவரே. எல்லா கேன்சர் சுகமாவார்களாக. ஆண்டவரே, ஆரோக்கியம் உண்டாகட்டும். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லா கொரோனா தொற்றிலிருந்து கர்த்தாவே அவர்களை சுகமாக்குங்கப்பா, பலப்படுத்துங்க, ஆரோக்கியம் ஆசீர்வாதம் உண்டாகணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லிருக்கிறோம் ஐயா. தாவீது ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் அவனுக்கு மேன்மையை பெருக பண்ணினப்பா. உடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பெருகினது போல இவர்களுடைய பிள்ளைகளை அநேகருக்கு, சபைக்கு, பட்டணத்துக்கு, தேசத்திற்கு, அநேக தேசத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைப்பீராக. நீர் அப்படி வைப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவரே ஜீவனும் இவர்களுக்கு உண்டாகணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளும் எங்கள் இந்திய தேசத்தை ரசிங்க. 138 கோடி பேரை ரசிங்கப்பா. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத நீ பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே அவர்களை ரசித்து சபைகளுக்கு தரணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துல நீர் எழும பண்ணிருக்கிற அப்போஸ்தலர்களையும் அவருடைய ஊழியங்களையும், தீர்க்கதரிசிகளையும் அவருடைய ஊழியங்களையும், சுவிசேஷர்களையும் அவருடைய ஊழியங்களையும், மேய்ப்பர்களையும் அவருடைய ஊழியங்களையும், போதகர்களையும் அவருடைய ஊழியங்களையும்
மிஷினரிகளையும் அவருடைய ஊழியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஊழிய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்படி தொழில் வேலை வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்க பண்ணுங்க ஐயா. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தருவீராகப்பா. ஆண்டவரே நீ சேர்த்திருக்கிற சீக்கிரத்துல ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க கர்த்தர்களுக்கு வழிகளை வாசல்களை நீர் உண்டாக்குகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீ சேர்த்திருக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம் சேர்த்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மேல் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் மேல் வாலிப தம்பிகள் மேல் ஆண்டவரே உடைய பாதுகாப்பு இருக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம். போக்குல வரத்துல பிரயாணத்துல கர்த்தர் கூட இருங்க. ஞானத்தை முன்னரையும் வருகிற ஆவியானவர், ஆலோசனை பலனை வருகிற கர்த்தருடைய ஆவியானவர், அறிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வருகிற தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இருக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆத்ம பாரத்தை ஊழிய வாங்கி தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கென்று திரளான ஆத்மகளை ஆதாயப்படுத்துகிற கண்ணி கொடுக்கிற மரங்களாயவர்களை உயர்த்தணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா கடலிலிருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எல்லைகளை கர்த்தர் பெருக பண்ணுங்க. வியாபாரங்களை பெருக பண்ணுங்க. பிசினஸ் பெருக பண்ணுங்க. வருமானங்களை பெருக பண்ணுங்க. வேலைக்காரர்களை வேலைக்காரிகளை அவர்கள் கர்த்தர் காரணமாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அபிஷேகத்தினால் நிரப்புங்க. வரங்களால் நிரப்புங்க. வல்லங்களால் நிரப்புங்க. அவர்களை கொண்டு அற்புத அடையாளங்களை ஆண்டவர் அவர்கள் இருக்கிற பகுதியிலே கர்த்தர் செய்யணுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. எல்லா துதிகண்டமாகியும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த தேவனுடைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் இதற்கு அப்புறமா வருகிற வங்கி கணக்கில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.